நாளை பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் பிறந்த நாள். செப்டம்பர் 17 சமூக நீதி நாள் என தமிழ்நாடு அரசு அறிவித்து கொண்டாடி வருகிறது. இந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவிக்க வேண்டும். சிலை இல்லாத பகுதிகளில் அவருடைய திருவுருவப் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்த வேண்டும். அத்துடன் தமிழ்நாடு அரசு வரையறுத்துள்ள சமூக நீதி நாள் உறுதிமொழியை இயக்கத் தோழர்கள் மேற்கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சியில் நாம் நடத்துவதாக இருந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு செப்டம்பர் 17 அன்று பெரியார் பிறந்த நாள் அன்று நடத்துவதாகத்தான் தொடக்கத்தில் அறிவித்தோம். போதிய கால அவகாசம் இல்லாத நிலையில் அதனை அக்டோபர் 2க்கு தள்ளி வைத்திருக்கிறோம். அறிவித்தபடி மாநாடு நடைபெறுவதாக இருந்திருந்தால் நாளை நாம் கள்ளக்குறிச்சியில் கூடுவதாக இருந்திருக்கும். இந்த சூழலில் பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக போற்றிட வேண்டும். அரசு வரையறுத்துள்ள உறுதிமொழியை ஒருவர் சொல்ல அனைவரும் திருப்பிச் சொல்லி அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் தலைநகர் சென்னையில் இருப்பதனால் நாளை காலை வழக்கம்போல் சென்னை அண்ணா சாலை சிம்சன் அருகே உள்ள தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலையில் மாலை அணிவித்து அந்த இடத்தில் உறுதிமொழி ஏற்க இருக்கிறேன். அதனை முடித்துக்கொண்டு வழக்கம்போல பெரியார் திடலுக்கு சென்று அங்கேயும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் சிம்சன் அருகே உள்ள பெரியார் சிலைக்கு காலை 10 மணி அளவில் வர வேண்டும். அதனைத் தொடர்ந்து பெரியார் திடலுக்கும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில மாவட்டங்களில் பேரணியாக சென்று பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி ஏற்பது என்ற முடிவை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுத்தைகளின் பேரணி நடைபெறுவதாக தகவல்கள் வந்துள்ளன. முறைப்படி அனுமதி பெற்று காவல்துறையின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இந்த பேரணியை நடத்த வேண்டும். தந்தை பெரியாரின் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்த வேண்டும். சிலை அருகிலே நின்று சமூக நீதி நாள் உறுதிமொழியை ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மண்டல செயற்குழு கூட்டம் இதுவரையில் திட்டமிட்டவாறு விழுப்புரத்தில், அடுத்து மறைமலை நகர் சென்னை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் திருவாரூரிலும் நடைபெற்றிருக்கிறது. நாளை வேலூரில் நடைபெறுகிறது. 18ஆம் தேதி மேற்கு மண்டலத்திற்கான சந்திப்பு சேலத்தில் நடைபெறுகிறது. 19 திருச்சி, 20 மதுரை என்று இந்த மண்டல செயற்குழு கூட்டங்களை நாம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருவதையொட்டி இயக்கத் தோழர்கள் தனி நிகழ்ச்சிகளை, குடும்ப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து செல்லுகிற வழியிலேயே கொடியேற்று விழா என்றும் சில நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து
இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கு பெரும் இடையூறு செய்கிறார்கள். இது ஒரு இடையூறாக நான் பார்க்கிறேன். எது முதன்மையான நிகழ்வோ அந்த நிகழ்வுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். நேற்று டெல்டா மாவட்டத்தில் ஒருங்கிணைத்த மண்டல செயற்குழுவில் இரவு 8:30 மணி அளவில் தான் என்னால் அந்த அரங்கிற்கே போய் சேர முடிந்தது. காலையில் விமானம் பிடித்து தான் நான் திருச்சிக்கு செல்ல நேர்ந்தது. தவிர்க்க இயலாத நிலையில் முதல் நாள் இரவு ரயிலை பிடிக்க முடியாமல் போய்விட்டது. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் நடத்திய மாநாட்டில் தஞ்சையில் நான் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அங்கு 2 மணி நேரம் செலவிட நேர்ந்து விட்டது. மொத்தத்தில் பாதி நாள் அதிலே போய்விட்டது. பயணம், மாநாடு என்று. எஞ்சிய சில மணி நேரங்களில் ஏராளமான நிகழ்வுகளை தோழர்கள் ஆங்காங்கே தம் விருப்பம் போல் திடீரென ஏற்பாடுகளை செய்து என்னை அங்கும் இங்கும் அலைக்கழித்த நிலையில் 5 மணிக்கு மண்டல செயற்குழுவில் நான் பங்கேற்க வேண்டும் என்று திட்டமிட்டும் கூட என்னால் போக முடியவில்லை. 6 மணிக்கெல்லாம் அரங்கம் நிறைந்து விட்டது. நிகழ்ச்சியை தொடங்க வேண்டும் என்ற தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் வழிநெடுகிலும் ஆங்காங்கே என்னை இறக்கி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க செய்தது மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து 2 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர் தான் என்று மேலும் மேலும் நிகழ்ச்சிகளை இழுத்து கொண்டே இருந்தார்கள். ஒரு கட்டத்திலே நான் ஒரு நிகழ்வோடு அதை முடித்து கொண்டு திருவாரூருக்கு செல்ல முயற்சித்தேன். இதனால் சில இடங்களில் என்னால் பங்கேற்க முடியாமல் போய்விட்டது. சேஷமலை என்கிற இடத்தில் நான் கொடியேற்றி வைத்த பிறகு அங்கிருந்து திருநள்ளாறுக்கு அழைத்தார்கள். திருநள்ளாறு போயிருந்தால் என்னால் திருவாரூருக்கு 9:30 மணிக்குத்தான் போய் சேர்ந்திருக்க முடியும், அல்லது 10 மணி ஆகியிருக்கும். ஏனென்றால் அதன் பிறகு திருவாரூருக்கு செல்லுகிற வழியிலே ஆதலையூர் ரொம்ப உட்கிடையான குக்கிராமம். நீண்ட தூரம் பிரதான சாலையிலிருந்து விலகி உள்ளே போக வேண்டிய ஒரு சூழல். அதன் பிறகு அங்கிருந்து காவாலி, அங்கே ஒரு இல்லத்திறப்பு. அந்த வழியிலேயே திருவாஞ்சியம் என்கிற ஊருக்கு வழிமறித்து இழுத்தார்கள். இதிலே திருவாஞ்சியம் போக முடியவில்லை, காரைக்கால் போக முடியவில்லை. தஞ்சாவூரிலிருந்து வந்ததனால் கும்பகோணத்தில் வெண்மணி வீடு திறப்பு விழாவுக்கு வரும்படி வந்து மறித்தார்கள். அங்கே போயிருந்தால் ஒட்டுமொத்த எல்லா நிகழ்ச்சிகளுமே மண்டல செயற்குழுவுக்கு என்னால் போயிருக்க முடியாது. குடவாசலில் இருந்து வழிநெடுக கொடியேற்று விழா நிகழ்ச்சிகள், இரவாஞ்சேரி பிடி தமிழ்கதிர் வீடு திறப்பு விழா, அங்கே ஒட்டிய கொடியேற்று விழா, அங்கே ஒரு மேடை போட்டு மக்களிடையே பேசுகிற நிகழ்ச்சி, அதற்கு பிறகு வழியிலே ஆங்காங்கே மறித்து வரவேற்பு, கொடியேற்று விழா நிகழ்ச்சிகள், பூந்தோட்டத்திலிருந்து சேஷமலையிலிருந்து காரைக்கால் மாவட்டத்திற்கு இழுத்தார்கள். அதை நான் தவிர்த்து விட்டேன். அதனால் அரச வளவன் உள்ளிட்ட தோழர்கள் மிகுந்த வருத்தமடைந்தார்கள். யாருக்கும் அந்த மண்டல செயற்குழுவுக்கு உரிய நேரத்திலே போய் சேர வேண்டும் என்கிற ஒரு முனைப்பே இல்லை. ஏற்பாடு செய்துவிட்டோம், ஏற்பாடு செய்ததனால் வந்தாக வேண்டும். இப்போ கும்பகோணத்தை நான் தவிர்த்து விட்ட நிலையிலே இரவு நான் 11 மணிக்கு ரயிலை பிடித்து ரயிலில் ஏறி நிற்கிற போது கும்பகோணம் பகுதியிலிருந்து வெண்மணியோடு இருக்கிற தோழர்கள் எல்லாம் தொலைபேசியிலே வந்து என்னை ரயில் பயணத்தை தவிர்த்து விட்டு கும்பகோணம் வந்தே ஆக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். இன்று காலை நான் சென்னையிலே முதலமைச்சரை சந்திக்க அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த ரயிலில் பயணம் செய்தால்தான் உரிய நேரத்திலே சென்னை வந்து சேர்ந்து நான் உரிய நேரத்தில் முதல்வரையும் சந்திக்க முடிந்தது. ஆனால் தோழர்கள் கும்பகோணத்திற்கு வரவில்லை என்று வருத்தம். கும்பகோணத்தில் ஒரு இல்லத்திறப்பு மட்டுமல்ல, அதை ஒட்டி 7-8 இடங்களில் கொடியேற்று விழா நிகழ்ச்சிகள். கும்பகோணத்தில் கூட அல்ல, கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாள் தாண்டி
சோழபுரத்தில் நிகழ்ச்சி, வழியிலே நிறைய இடங்களில் கொடியேற்று விழா நிகழ்ச்சிகள். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இதெல்லாம் மகிழ்ச்சி தான். எல்லா இடங்களிலும் தோழர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள், விடிய விடிய காத்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் ஒரு புறம் மகிழ்ச்சி. ஆனால் முதன்மையான நிகழ்வு எதுவோ அந்த நிகழ்வை பாதிக்கக்கூடிய வகையில் மற்ற நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கக்கூடாது. இதை அடிப்படையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ 4 இடம், நாளைக்கு நான் வேலூர் வருகிறேன் என்றால் வேலூர் நிகழ்ச்சி தான், வேறு எந்த நிகழ்ச்சியும் இருக்கக்கூடாது. அந்த நிகழ்ச்சி பாதிக்கக்கூடிய வகையில் நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது. அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. பல மாவட்டங்களிலிருந்து தோழர்கள் அங்கே வந்து காத்திருக்கிறார்கள். இந்த மாநாடு குறித்து அவரிடத்திலே நான் ஒரு விளக்க உரை ஆற்ற வேண்டும், ஊக்க உரை ஆற்ற வேண்டும். இந்த மாநாட்டுக்கான தேவையை நான் வலியுறுத்த வேண்டும். அரசியல் களத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற சூடான விவாதங்கள் தொடர்பாக எழுந்துள்ள ஐயங்களுக்கு நான் விளக்கம் சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும். எனக்கு 1 மணி நேரத்திற்கு மேலாவது பேசுவதற்கான ஒரு அவகாசம் தேவை. ஆனால் இப்படி சைடு ஈவெண்ட்ஸ், அக்கம் பக்கத்திலே பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்து, ஏற்கனவே திறந்த வீட்டை மறுபடியும் திறப்பது, ஏற்கனவே ஏற்றிய கொடியை மறுபடியும் ஏற்றுவது, அந்த ஊருக்கு வருவதால் எங்கள் ஊருக்கு வாருங்கள் என்று அழைப்பது, தயவு கூர்ந்து இந்த 4 இடங்களிலும் தனி நிகழ்ச்சிகள் எதையும் ஏற்பாடு செய்யக்கூடாது. மதுரைக்கு போயிருந்த வேளையில் மதுரை தம்பி உசிலம்பட்டி தமிழ் அவருடைய பிள்ளைக்கு காதணி விழா, அங்கே வர வேண்டும். அண்ணன் மலைச்சாமி அவர்களின் வீரவணக்க நிகழ்வை முடித்துக்கொண்டு அடுத்தடுத்து நான் ஒப்புக்கொண்ட ஒரு சில நிகழ்ச்சிகள் அங்கே வரவில்லை என்று அவருக்கு வருத்தம். போக முடியவில்லை. போகக்கூடாது என்பதல்ல, நேரம் இல்லை. இதையெல்லாம் நீங்கள் நேரம், தூரம், எந்த நிகழ்வு முதன்மையானது, இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பொதுவாக சிந்திக்க பழக வேண்டும். அவரவர் நிகழ்ச்சி தான் அவரவருக்கு முதன்மையானது என்றால், அந்த நாளில் குறிப்பிட்டு நாம் ஏற்பாடு செய்திருக்கிற முதன்மையான நிகழ்வுகள் பாதிக்கப்படுவது மிகுந்த மன உளைச்சலை தருகிறது. எனவே எனது அருமை தோழர்களே, நான் சேலம் வருகிறேன். சேலத்துக்கு வருவதால் நகரத்திலே 4 இடத்தில் நிகழ்ச்சி, அதை ஒட்டி பக்கத்திலே 4 இடத்தில் நிகழ்ச்சி என்று நீங்கள் போட்டால், நான் அந்த மேற்கு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள் பங்கேற்கக்கூடிய மண்டல செயற்குழுவில் உரிய நேரத்தில் பங்கேற்க முடியாமல் போய்விடும். ஒரு நிகழ்வு கூட நீங்கள் கூடுதல் நிகழ்வாக இதை தவிர ஏற்பாடு செய்யக்கூடாது என்று உங்களை நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதற்காகத்தான் இந்த நேரலை. திருச்சியிலும் அப்படித்தான், மதுரையிலும் அப்படித்தான். நிறைய போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது, வர வேண்டிய இடம், நான் வர வேண்டிய தேவை நிறைய இருக்குது, இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பயணம் செய்ய முடியும் சொல்லுங்கள்? 20 மணி நேரம் நான் பார்வையாளர்களை சந்திக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்படி 20 மணி நேரம் பார்வையாளர்களை சந்திக்கிற, கட்சி தோழர்களை சந்திக்கிற, நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிற வேறு யாராவது உண்டா? விரல் விட்டு உங்களால் சொல்ல முடியுமா? சேஷமலை என்கிற இடத்தில் இருந்து திருவாரூர் போய் சேருவதற்கு 1.5 மணி நேரம் ஆனது. காரைக்கால் போயிருந்தால் மேலும் 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் கூடுதலாக ஆகியிருக்கும். 6 மணியிலிருந்து மக்கள் காத்திருக்கிறார்கள். நான் 10 மணிக்குத்தான் போய் சேர்ந்திருக்க முடியும். அந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு திருவாரூர் நகரத்திலேயே மருத்துவர் சேகருடைய மருத்துவமனை திறப்பு விழா. அதன் பிறகு பவித்திரமாணிக்கு வர சொல்லி ஒரு தோழர் வந்து என்னை கட்டாயப்படுத்துகிறார் 11 மணிக்கு. அதன் பிறகு கும்பகோணத்திற்கு வர சொல்லி, சரி கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சியா என்றால் சரி போய்விடலாம். அதை ஒட்டி அவர்கள் ஏராளமான நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள். ஏற்பாடு செய்த தம்பிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். உள்ளபடியே வருந்துகிறேன். ஆனால் எப்படி அதை நான் சமாளிப்பது? எந்த நேரத்தில் நான் பிறகு திருச்சிக்கு போய் நான் எப்போது படுத்து, எப்போது எழுந்து, எப்போது விமானம் பிடித்து நான் சென்னைக்கு திரும்புவது? இதையெல்லாம் முன்னணி பொறுப்பாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் முன்கூட்டியே இதையெல்லாம் தோழர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் உங்களிடத்திலே நான் அவ்வப்போது சொன்ன விவரங்கள் தான். ஆனால் இப்போது இந்த 4 நிகழ்வுகளுக்கும் எந்த இடையூறும் வராத வகையிலே இந்த 4 மையங்களிலும் மண்டல செயற்குழுவை ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள்
கவனத்தில் கொண்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இந்த மாநாட்டுக்கு நாம் பெண்கள் சீருடை அணிந்து வர வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறோம். அதற்காக தலைமையிலிருந்து கட்சி கொடி வண்ணத்தில் சேலை அச்சிடுவதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதற்கான தொகையை தலைமையிலிருந்து செலுத்த இயலாத நிலை, அது ஒரு பெரும் தொகை. எனவே மாவட்ட வாரியாக இயக்கத் தோழர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் நேரடியாக தலைமைக்கு உங்களுக்கு எத்தனை சேலைகள் வேண்டும் என்பதை சொல்லி முன்கூட்டியே பணம் செலுத்தி அதை உரிய நேரத்தில் பெற்று அனைவருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். மாநாட்டுக்கு வருவதற்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்பே அவர்கள் கையில் கிடைத்தால்தான், 2 நாட்களுக்கு முன்பே கிடைத்தால்தான் அவர்கள் மேல் சட்டை ப்ளவுஸ் தைத்து போட முடியும். ஏனென்றால் சாரி வித் ப்ளவுஸ் தான் கொடுக்குறோம். நான் அடக்க விலை என்னவோ அந்த விலை அப்படியே அந்த நிறுவனத்திற்கு என்ன தொகையை நாம் செலுத்துகிறோமோ அந்த தொகையை நேரடியாக தலைமையிலே கொடுத்து நீங்கள் அந்த சேலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது தான் அந்த நிறுவனத்திற்கு நாம் இந்த தொகையை முழுமையாக செலுத்த முடியும். இல்லை என்றால் அது ஒரு பெருஞ்சுமையாக தலைமைக்கு மாறிவிடும். எனவே மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் அவரவர் எந்தெந்த பகுதிகளில் வேலை செய்கிறீர்களோ அந்த மாவட்ட செயலாளர்களோடு பேசி எத்தனை சேலைகள் ரவிக்கையோடு வேண்டும் என்பதை முடிவு செய்து அதற்கான தொகையை QR கோடு மூலமாகவோ அல்லது அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவோ நேரடியாக வங்கியில் செலுத்தலாம், அல்லது சென்னைக்கு அனுப்பி தலைமையில் கொடுத்து அதற்கான வவுச்சர் ரசீதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மிக மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். அடுத்து ஏற்கனவே நாம் வெளியிட்ட அறிக்கை தான் துண்டறிக்கை. நீங்கள் இப்போது பைலட் நோட்டீஸ் என்கிற பெயரில் வெறும் மாநாடு அறிவிப்பு, மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு, ஒரு நீளமான தலைப்பு தான். இப்படித்தான் அதை நீங்கள் போட வேண்டும். மது மற்றும் போதை அப்படின்னு நிறுத்திடக்கூடாது. ஏன்னா மதுவிலே போதை இருக்கிறது. அப்போ மது மற்றும் போதைன்னு போகிறதுல அர்த்தம் இல்லை. மது மற்றும் போதைப் பொருள்கள்னு போடணும். புளூரல் தேவையில்லை. ஏன்னா மது சிங்குலர், அதே மாதிரி பொருள் போதைப் பொருள் சிங்குலர், ஒருமையில் இருந்தால் போதும். மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு, இது பெண்கள் பங்கேற்கிற மாநாடு. எனவே எந்த அளவுக்கு பெண்களை கூடுதலாக அழைத்து வர முடியுமோ பாதுகாப்பாக அழைத்து வந்து பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டும். சரியாக 8 மணிக்கு மாநாட்டை முடிக்க இருக்கிறோம். சரியாக 4 மணிக்கு தொடங்க இருக்கிறோம். எனவே ரொம்ப லேட்டாக தொடங்குவார், அண்ணா லேட்டாக பேசுவார், 10 மணிக்கு மேலே போனால் போதும்னு நினச்சி யாரும் வந்தீங்கன்னா மாநாட்டில் பங்கேற்பதில் அர்த்தமில்லாமல் போய்விடும். மாநாட்டின் முன்பகுதி முழுவதும் பெண்கள் தான் அமர வேண்டும். ஆண்கள் வந்தால் கூட கடைசியில் இருக்கையில் இருந்தால் உட்காரலாம். பெண்களுக்குத்தான் அதில் முன்னுரிமை. பெண்களைத்தான் அமர வைக்க வேண்டும். தோழர்கள் இதையும் கருத்திலே கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்களை இப்போதே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். வருகிற போதே குடிநீர், உணவு போன்றவற்றுக்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். வண்டியில் உணவு போன்ற முக்கியமான பொருள்களை, பிஸ்கட், வேறு என்ன தேவையோ பழங்கள் போன்றவற்றை முன்கூட்டியே வாங்கி வைத்து கொள்ள வேண்டும். கடை கன்னிகளில் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. தகவல்கள் வருகின்றன. நம்மை பிடிக்காத சக்திகள் தேவையில்லாமல் நம்முடைய நிகழ்வுகளில் ஊடுருவ வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் குடித்துவிட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அதை சமூக ஊடகங்களிலே பரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்முடைய அரசியலை சகித்து கொள்ள முடியாத சக்திகள் அல்லது நம்மை போல் அரசியல் செய்ய இயலாத சக்திகள் நம் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு நமக்கு எதிரான அவதூறுகளை திட்டமிட்டு பரப்புவார்கள். இப்போது கூட நாம் ஏதோ பின்வாங்கி விட்டோம் என்பதைப் போலவும், முதலில் சொன்னது வேறு இப்போது சொல்லுவது வேறு என்பதைப் போலவும் அவதூறுகளை பரப்புகிறார்கள். நம்முடைய நிலைப்பாட்டில் நாம் பின்வாங்கவில்லை. பூரண மதுவிலக்கு என்று சொன்னாலும் ஒன்றுதான், மது ஒழிப்பு என்று சொன்னாலும் ஒன்றுதான். மது விலக்கு என்றால் அரசாங்கம் மதுவை விற்கக்கூடாது என்கிற நிலையில் மட்டுமே அது பொருள் அமைந்துவிடும். அது புரஹிபிஷன் என்று நாம் சொல்லவில்லை, அபாலிஷன் ஆஃப் லிக்கர் தான் சொல்கிறோம். இது முடியுமா என்பது வேறு. ஆனால் இதனால் வருகிற தீங்குகள் எவ்வளவு, சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது, ஒரு தேசத்தின் மனித வளம் எந்த அளவுக்கு பாழாகிறது என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு
கண்ணீர் வடிக்கும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் கோரிக்கையை ஏற்று அதன் அடிப்படையில் அதனை முன்னிறுத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கணக்கும் கிடையாது. இதில் அரசியல் இல்லை என்று சொல்லுவது தேர்தல் அரசியல் இல்லை என்றுதான் பொருள். எல்லாமே அரசியல், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தேர்தல் அரசியல் இல்லை, எலக்டோரல் பாலிடிக்ஸ் இல்லை என்பதுதான் நாம் சொல்ல வருவது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அதற்காகத்தான் காய் நகர்த்துகிறோம் என்பதை போல சொல்லுகிறார்கள். ஒரு மாநாட்டை அறிவித்து அந்த மாநாடு நடைபெறுவதற்கு முன்னதாகவே தமிழ்நாடு அரசின் அமைச்சர், அந்த துறையை கவனிக்கிற அமைச்சர், நாங்கள் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சொல்லியதே விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டு அறிவிப்புக்கு கிடைத்த வெற்றி. அதைப்போல திமுக, அதிமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து மது ஒழிப்புக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று நாம் விடுத்த பொது அறைகூவலை ஏற்று இந்த மாநாட்டில் திமுகவும் பங்கேற்கும் என்று அறிவித்திருப்பது என்பது அடுத்த வெற்றி. இதை சிலர் திசை திருப்ப பார்க்கிறார்கள். ஏதோ பேச்சுவார்த்தை நடந்தது, தனியாக சந்தித்து கொண்டார்கள், என்ன நடந்தது என்று தெரியவில்லை, ஏதோ சமாதானம் நடந்திருக்கிறது, ஒன்றும் கிடையாது. நடந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டோம், அவ்வளவுதான். தேசிய கொள்கையை பற்றி பேசுவது பலருக்கு புரியவில்லை. இங்கே மாநிலத்தில் தானே சாராயம் விற்கிறாங்க, மாநிலத்தில் தானே கடையை மூடணும், என்ன தேசிய கொள்கை அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆர்டிக்கிள் 47 எடுத்து படித்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும். அதே போல் 1954 இந்திய அரசு, அன்றைய காங்கிரஸ் அரசு ஸ்ரீமன் நாராயணன் தலைமையில் போட்ட குழு என்ன பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது என்பதை படித்து பார்த்தால் புரியும். ஏனோ தானோ என்று நாம் இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. 1954 ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டியில் 6-7 உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழுவில் ஒரு விரிவான ஆய்வை செய்து அன்றைய இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறது. 1955 இந்த பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. 1958 ஏப்ரல் 1ஆம் தேதிக்குள் தனி சட்டம் ஒன்றை இந்திய அரசு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இதெல்லாம் ஏற்கனவே நடந்த வரலாறு. சும்மா நம்ம இப்படி பேசினாதான் திமுக நம்மக்கிட்ட கூடுதலான இடங்களை கொடுப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டு பேசுகிறோன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப நம்மளை களங்கப்படுத்துகிற முயற்சி. அதை நாம் பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்வோம், அது வேறு. ஆனால் அவர்கள் புரிதல் இல்லாமல் பேசுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லது புரிந்திருந்தாலும் வேண்டுமென்றே நம் மீது களங்கம் சுமத்த பார்க்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். திமுகவை எதிர்த்து தான் மது ஒழிப்பு கொள்கையை பேச வேண்டும் என்று இல்லை. திமுகவையும் நம்மோடு சேர்ந்து பேச வைப்பது என்பது ஒரு அணுகுமுறை. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட இந்திய ஒன்றிய அரசுக்கு அவர்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. இந்திய ஒன்றிய அரசுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பொறுப்பு இருக்குது. அதை எடுத்துச் சொல்வதற்கு திமுகவும் வேண்டும், அதிமுகவும் வேண்டும், இடதுசாரிகளும் வேண்டும், எல்லா கட்சிகளும் வேண்டும் என்று சொல்லுவது எந்த விதத்தில் குழப்பமான ஒரு கோரிக்கையாக இருக்க முடியும்? புரிந்து கொள்ள முடியாதவர்கள் குழப்பம் என்கிறார்கள். புரிந்து கொள்ளக்கூடியவர்களால் இதை விமர்சிக்க முடியாது. தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும், இது கோரிக்கை. தமிழ்நாடு அரசு மட்டுமே செய்தால் போதாது, இந்தியா முழுவதும் இது நடைமுறைக்கு வர வேண்டும். எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும், தேசிய அளவிலான ஒரு சட்டம் இயற்ற வேண்டும். இது இந்திய ஒன்றிய அரசுக்கு வைக்கிற கோரிக்கை. 2 கோரிக்கை இருக்கிறது. மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை, இந்திய ஒன்றிய அரசுக்கு ஒரு கோரிக்கை. டாஸ்மாக் மூடப்பட வேண்டும், அதாவது மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும். இது தமிழ்நாடு அரசுக்கு. உடனே மூட முடியுமா? அதனால தான் படிப்படியாக மூட வேண்டும் சொல்கிறோம். படிப்படியாக மூடுறதுனா கடைகளை மட்டும் மூடுவதா? படிப்படியாக குறைப்பது கடைகளை குறைப்பது அல்ல, விற்பனை இலக்கை குறைப்பது. ஏன் விற்பனை இலக்கை குறைக்கணும்னு சொன்னால் இதில் நம்முடைய ஸ்டாண்டில் மாற்றிக்கலாம் கிடையாது. இது ஸ்ட்ராட்டஜியில் ஒன்று. என்னென்னா விற்பனை இலக்குனா இந்த வருஷத்துக்கு 45,000 கோடி வந்திருக்கு, அடுத்த வருஷம் 50,000 கோடி வரணும், அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி இன்கம் வரணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சு அதிகாரிகள் செயல் திட்டம் தீட்டி அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, சந்தைப்படுத்துகிறாங்க, அதை ப்ரமோட் பண்ணுறாங்க, அது கூடுதலாக விற்பனை செய்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறாங்க. அப்போ வெறும் விற்பனையாகாத கடைகளை மூடிட்டு நாங்கள் இத்தனை கடையை மூடிட்டோம்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அப்போது டார்கெட்டிங் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க.
45 40 குறைங்க, 40 வந்து 35 குறைங்க, 35 வந்து 30 குறைங்க, உங்களுடைய இன்கம் அல்லது லாபம் என்கிற அந்த டார்கெட்டை குறைங்கன்னு சொல்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும். வெறும் செயல்படாத இடங்கள், விற்பனையாகாத இடங்கள், அந்த மாதிரி சில கடைகள் இருக்கும். அந்த கடைகளை மூடிட்டு நாங்கள் கடைகளை மூடிட்டுன்னு சொன்னால் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. 45,000-ஐ 50,000-ஆக உயர்த்துவதற்கு முயற்சிக்காமல் 45,000 கோடி வருமானத்தை 40,000 கோடியாக இந்த ஆண்டு நாங்கள் குறைக்கப் போகிறோம். அதுக்கு அடுத்த ஆண்டு நாங்கள் அதை 35,000 கோடியாக குறைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா நீங்கள் ப்ரொக்யூர்மெண்ட், கொள்முதல் செய்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். கொள்முதல் செய்கிறத நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போனீங்கன்னா விற்பனை செய்கிறதையும் நீங்கள் அதிகரிக்க வேண்டிய தேவை ஏற்படும். ஒரு கம்பெனியிலேருந்து இத்தனை லட்சத்துக்கு நாங்கள் வாங்குகிறோம், இத்தனை லட்சம் பாட்டில் வாங்குறோன்னா அதை குறைக்கணும் நீங்கள். அப்போ தான் அங்கே வந்து மார்க்கெட்டிங்கில் குறைக்க முடியும். அப்போ தான் விற்பனை இலக்கை குறைக்க முடியும். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் படிப்படியாக இந்த வேலைகளை செய்யுங்கள். இதுதான் இப்போ கோரிக்கை. இதில் என்ன நம்ம மாற்றி சொல்லிவிட்டோம்? எதுவுமே கிடையாது. நம்முடைய அரசியலை பிடிக்காதவர்கள் வழக்கம் போல வன்மம் கொண்டு நம் மீது பாய்ந்து பிராண்டுகிறார்கள். இதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். நம்முடைய அறைகூவலை ஏற்று ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் விடுதலை சிறுத்தைகளின் மாநாட்டிலேயே பங்கேற்பது என்று முடிவெடுத்திருப்பது நேர்மையானவர்களால் வரவேற்கப்படும், பாராட்டப்படும். அரசியல் நேர்மை உள்ளவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியும். அரசியலில் ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு ஜென்யூன்னஸ் இந்த பாலிடிக்ஸ். நாம் ஒன்றும் பிளாக்மெயில் பாலிடிக்ஸ் பண்ணலை. திமுக அரசு அதுக்கு பயந்துக்கிட்டு வந்துருச்சுன்னு சொல்கிறது கிடையாது. ஒரு ஜென்யூன் பாலிடிக்ஸ் பேசுகிறோம், ஜென்யூன் டிமாண்ட் வைக்கிறோம். அதில் உள்ள நியாயத்தை அவங்க புரிந்து கொண்டு, சரி நீங்கள் பேசுகிற அரசியல் நாங்கள் பேசுகிற அரசியலும் மாறுபாடானதல்ல, நாங்களும் வந்து நேஷனல் பாலிசியை வலியுறுத்துகிறோம், இந்த விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்கிறோம்னு சொல்கிற ஒரு கமிட்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் அல்லது திமுக கட்சி, அந்த அரசு, அந்த கட்சி ஒரு கமிட்மெண்ட்டோடு இந்த நிகழ்விலே பங்கேற்க உறுதியளித்திருக்கிறார்கள். இதை ஒருபோதும் நம்மை விமர்சிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் ஒவ்வாது. ஆகவே இதுவரையில் நாம் எடுத்த முடிவுகளும் சரி, நம்முடைய அரசியல் நகர்வுகளும் சரி, அணுகுமுறைகளும் சரி, முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்தே உள்ளது. இதை எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. உலகம் முழுக்க சாராயம் இருக்குது, மது இருக்குது, அப்போ உலகளாவிய மாநாடு நடத்துவாரா அப்படின்லாம் சிலர் கேட்குறாங்க. இதெல்லாம் வந்து நகைப்புக்குரியதாக இருக்கிறது. தேசிய கொள்கை கேட்குறவங்க ஏன் கள்ளக்குறிச்சியில் போய் மாநாடு போடுறாங்க? பாதிக்கப்பட்ட இடம் கள்ளக்குறிச்சி, அதனால் அந்த இடத்துல மாநாடு போடுறோம். நம்முடைய கோரிக்கைகளை நம்முடைய மண்ணில் இருந்து தான் நம்ம வைக்க முடியும். தேசிய அளவிலான கோரிக்கையாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருந்து தான் வைக்க முடியும். தேவைப்பட்டால் டெல்லியில் போய் வைக்கலாம். ஆனால் தேசிய கொள்கை வேண்டுமா வேண்டாமா அதை விவாதியுங்கள். அதை யாரும் விவாதிக்கலை. மதுவால் எந்த அளவுக்கு சமூகத்தில் தீங்கு ஏற்பட்டு இருக்கிறது என்பதை யாரும் விவாதிக்கலை. எத்தனை லட்சம் பெண்கள் விதவைகளாக இளம் வயதிலேயே இருக்கிறார்கள் என்பதை பற்றி யாரும் விவாதிக்கலை. அந்த குடும்பங்கள் எப்படி இன்றைக்கு நடுத்தருவிலே இருக்கின்றன, எப்படி அந்த ஃபேமிலி டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குது, அப்பா இல்லாமல் அம்மா பேச்சை கேட்காம எவ்வளோ பேர் வந்து அடிக்டாக இருக்கிறான். ஒருத்தர் வந்து கள்ளக்குறிச்சியில் மரக்காணத்தில் குடித்து பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு போய் தப்பி பிழைச்சி வந்தவர் மறுபடியும் குடிச்சிட்டு செத்துட்டார் 3 மாதம் கழிச்சு. அதான் அடிக்ஷன். இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டு ஊரில் 22 பேர் செத்துருக்குறாங்கிறது தெரிஞ்சும் அவரால் மறுபடியும் அதை நிறுத்த முடியல. ஒரு அம்மாவுடைய அழுகை என்னென்னா, அவனாவது செத்து போயிட்டான், போச்சுன்னு ஆயிடுச்சு, ஏன் புருஷன் கண்ணு ரெண்டும் போய் தடுமாறி போய் நிற்கிறான், இப்போ நான் அவனை பராமரிக்கிறதே எனக்கு பெரிய சுமையாக இருக்குது, வருமானமும் இல்லை, அவனால் வேலைக்கும் போக முடியாது, என் வீட்டுக்காரனால் வருமானமும் இல்லை, என்னாலையும் வேலைக்கு போக முடியல, வருமானம் இல்லை, என் பிள்ளைங்களும் தண்ணி அடிச்சுட்டு அடிக்டாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கண்ணு தெரியாமல் போனதுனால அவனை அழைச்சிட்டு போய் தான் நான் வந்து பாத்ரூமில் உட்கார வைக்க வேண்டியது இருக்குது. இது எவ்வளோ பெரிய சுமை, எவ்வளோ பேர் இந்த குடும்பத்தை பார்க்குறோம். இதையெல்லாம் பேசாமல் திருமாவளவன் இந்த கணக்கு போடுறாரு, திமுக இந்த கணக்கு போடுது, இதுக்காக இவங்க நடத்துகிற நாடகம், இது உருட்டு, இது புரட்டு என்றெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார்கள். யார் என்ன பேசினாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். நம்முடைய நோக்கம் உயர்வானது.
மக்கள் நலன் சார்ந்தது. ஆகவே இந்த மாநாடு வெற்றிகரமாக நடப்பதற்கு இன்னும் எஞ்சிய நாட்களில் தீவிரமாக நாம் பணியாற்றுவோம். திமுகவிலிருந்து 2 பேர் தலைவர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்று முதல்வர் அறிவித்திருப்பது நமக்கு இந்த மாநாட்டுக்கு கிடைத்த ஒரு வெற்றி, மகிழ்ச்சி. முதல்வருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பொதுவான அறைகூவலை ஏற்று யாரும் வருவதை பற்றி நமக்கு எந்த சிக்கலும் இல்லை. இப்போ திமுகவுக்கு நான் லெட்டர் எழுதி அழைப்பு விடுத்து நீங்கள் வாங்கன்னு சொல்லலை. பொதுவான அறைகூவல் பேசணும், அதனால் எங்களுக்கு ஒன்றும் சங்கடம் இல்லை, நாங்கள் கலந்து கொள்கிறோம் என்று அவர்கள் மனம் திறந்து இசைவளித்திருக்கிறார்கள். எம்மை பொறுத்தவரையிலே இதிலே தோழமை கட்சிகளை சார்ந்த மகளிர் அணி தலைவர்கள் பங்கேற்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். ஆகவே எங்களுடைய தோழமை கட்சிகளை சார்ந்த மகளிர் அணி தலைவர்களை அழைக்க நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து, தோழர்கள் அதற்கு ஏற்ப உரிய பணிகளை ஆற்ற வேண்டும். துண்டறிக்கைகளை அச்சிட்டு ஆங்காங்கே நீங்கள் வீடு வீடாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பெண்கள் தான் இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்பதை மனதிலே நீங்கள் இருத்தி கொள்ள வேண்டும். அடுத்து என்னென்ன வாகனங்கள் கட்டாயமாக காவல்துறை கேட்பாங்க, எந்தெந்த பகுதியிலிருந்து என்னென்ன வாகனங்கள் வருது, வாகன எண்ணும் டிரைவர் நம்பரும் கான்டாக்ட் தொடர்பு எண்ணும் வேண்டும் என்று போன முறை வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கேட்டார்கள். எனவே மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் பணி இதுதான் முக்கியமானது. எத்தனை வாகனங்களை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள், அந்த வாகனத்தின் எண்கள் என்ன, அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநரின் எண்கள் என்ன, இவற்றையெல்லாம் இப்போதே நீங்கள் சேகரிக்க வேண்டும். எண்ணிக்கையை சொல்ல வேண்டும், அந்த வாகனத்தின் எண்களை சொல்ல வேண்டும், ஓட்டுநரின் தொடர்பு எண்களை சொல்ல வேண்டும். இதையெல்லாம் நாம் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு தர வேண்டியிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.